வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். இன்னைக்கு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். அதோடைய பின்னணி என்ன, எதனால அந்த கைது? இல்லை, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் ஒரு பல விஷயங்களை பேசுகிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதியில் இந்த லட்டு விஷயம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. லட்டில் கொழுப்பு, அனிமல் ஃபேட் இருந்துச்சு. அது மாட்டு கொழுப்போ என்ன கொழுப்போ, ஆனால் அனிமல் ஃபேட் இருந்துச்சு. அது கோயிலினுடைய லட்டோட புனிதத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பல வேலைகள் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த பஞ்சாயத்து குறித்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் அந்த டிவியில் என்ன சொல்கிறார், அந்த தனியார் யூடியூப் சேனலில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட இப்படி நடக்குது அப்படிங்கிறார். சில முக்கியமான பிரபலமான ஒரு கோயிலில், பஞ்சாமிர்தம் தயாரிக்கக்கூடிய ஒரு கோயிலில் சில கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. பிற்பாடு அந்த ஆங்கர் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் பழனி தானே சொல்ல வரீங்க, ஆனால் பஞ்சாமிர்தம் இருக்கக்கூடிய ஒரே கோயில் பழனி மட்டும்தான். அவர் பழனி, ஆமாம், எனக்கு சில தகவல்கள் வந்துச்சு, என்கிட்ட ஆதாரம் கிடையாது, ஆனால் என்கிட்ட சில தகவல்கள் வந்துச்சு. அந்த பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய ஆஃபீஷியல் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, உள்ள கருத்தறைகள் மாத்திரை பயன்படுத்தப்படுது, இந்துக்களுக்கு குழந்தை பிறக்காமல் பண்ணுறதுக்காக கருத்தறைகள் மாத்திரை அப்படிங்கிற சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு இவங்க சொன்னாங்க, ஸ்டாஃப் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டு பிரச்சனையே ஒரு பொய்யான ஒரு ஃபேக்கான இஷ்யூஸ் தான். அது ஏன் நம்ம ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 டன் நெய் வச்சு தான் திருப்பதியில் லட்டு தயாரிக்க முடியும். கிட்டத்தட்ட 3 லட்சம் லட்டு ஒரு நாளைக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஆர் அப்படிங்கக்கூடிய திண்டுக்கல் நிறுவனம் அவங்க அனுப்பிச்ச நெய் எவ்வளோனா, ஒரு நாள் தேவையில் 0.1% தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஏஆர் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் 0.1% தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த லட்டுக்கு அனுப்பப்பட்ட நெய்யில் நடந்த அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஒரு கான்ஸ்பிரசியான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐசிசி, அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அந்த நிறுவனத்துக்கு. ஏஆர் ஃபுட் டைரிஸ்க்கு திண்டுக்கல் இப்படி இந்த நிறுவனத்துக்கு இந்த லட்டு மேட்டரை வச்சு மத்திய அரசாங்கத்தில் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இந்த பிரச்சனை ஜூன் ஜூலையில் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க நெய். ஜூன் ஜூலையிலேயே சாம்பிள் எடுக்கும்போதே ஒரு 4 சாம்பிள் எடுத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய என்டிடின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டைரி டெவலப்மெண்ட்டோட லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதனோட ஸ்டாண்டர்டு குறைவாக இருக்குது, பாம் ஆயில் கலந்துருக்கு, வேறு எதுவும் அனிமல் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பயே ஹோல்டு பண்ணிட்டாங்க அதே. ஸோ இது ஜூன் ஜூலைலேயே முடிஞ்சிச்சு இந்த இஷ்யூ. இப்போ ஆகஸ்ட் விட்டு செப்டம்பர் மாதம் உட்காந்து இது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா, இதை பொலிட்டிசைஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஒரு நெய்யில் அடல்ட்ரேஷன், நெய்யில் கலப்படம் அப்படிங்கிறத ஒரு இந்துக்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பெரிய சதி. குறிப்பாக ஜெகன்மோகன் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்ததுனால ஒரு கிறிஸ்தவர்கள் சேர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ஒரு பெரிய சதியை செய்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக அது யூட்டிலைஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டூல் அது. இவர் அதுக்கு பயங்கரமாக கொதிக்கிறார். யார்? மோகன்ஜி. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் பேசும்போது பழனி பஞ்சாமிரத்தை பற்றி பேசுகிறார். அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக கோயில்களை பராமரிக்கிறதுல தமிழ்நாடு அறநிலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த தமிழ்நாடு அறநிலைத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று உருவானது கிடையாது, நீதிக்கட்சி காலத்தில் உருவானது. 1920களுக்கு பிறகு நீதிக்கட்சி ஆட்சிக்கு வரும்போது 2ஆம் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் பார்த்திங்க அப்படின்னா அறநிலைத்துறை உருவாக்கப்படுது. பனகலரசர் தலைமையிலான அரசாங்கம் இந்த நீதிக்கட்சி காலகட்டத்தில் அறநிலைத்துறை உருவாக்குறாங்க. அப்போவே இது மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் வந்தப்போ அந்த அறநிலைத்துறைக்கு தலைவராக பிராமணர்களை கொண்டு உட்கார வச்சாங்க, ஐயர்களை கொண்டு உட்கார வச்சு. நீங்களே பாருங்கள், அரசாங்கம் இந்த போர்டை மேனேஜ் பண்ண போகுது, ஒரு சட்டத்தை போட்டு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வச்சு ரெகுலேட் பண்ணாங்க. ஸோ அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் பழனி கோயில் இயங்கிட்டு இருக்கு. பழனி கோயில் பஞ்சாமிரதத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், அது திருப்பி எடுக்கப்படும், அது சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பஞ்சாமிரதம் குவாலிட்டி சரியில்லைன்னு திருப்பி எடுத்து அழிச்சிருக்காங்க, அந்த அழிக்கப்பட்ட பஞ்சாமிரதத்தில் தான் கருத்தடை மாத்திரை கலந்துருக்கு. இது அப்படியே நேராக ஆர்எஸ்எஸ்காரன் வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சில வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டா குழந்தை பிறக்காது அப்படின்னு ரூமர் கிளப்பினாங்க. அது பிரியாணி ஜிகாத் அப்படின்னாங்க, ஃபுட் ஜிகாத், பிரியாணி ஜிகாத்து. திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் கருத்தடை மாத்திரைகளை பிரியாணிக்குள்ளே வச்சு ஹிந்துக்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை அவர் உருவாக்குனார். யார்? ஆர்எஸ்எஸ் குழு. அது பெரிய பரவலாக பேசப்பட்டுச்சு, அது ஒரு பெரிய எடுபட்டுச்சு சோசியல் மீடியாவில். அதுக்கடத்தில் நாளடைவில் ஒரு வாரம் டிஸ்கஷனில் மறைஞ்சு போயிடுச்சு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ குழுக்கள் எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் ஜிகாத்துங்கிற பேரில் பிராண்ட் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி நீங்கள் பாஜக அல்லாத, ஆர்எஸ்எஸ் அல்லாத, இந்துத்துவ அல்லாத ஜனநாயக சக்திகளை ஒடுக்குவதற்கு பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. வட இந்தியா லேண்டு ஜிகாத் இருக்குது, முஸ்லீம்ஸ் லேண்டு வாங்குகிறான், இந்துக்கள் லேண்டெல்லாம் பறிச்சுட்டு இந்துக்கள் இந்தியா விட்டு வெளியே நம்ப போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஜிகாத்தை கிளப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாத்,
இந்து பெண்களை திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் காதலிச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி பல ஜிகாத் சொல்கிறாங்க. யார்? ஆர்எஸ்எஸ் குழு. இது எல்லாமே பொய் தான் பெரும்பாலும். ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயாவது நடக்கலாம், ரொம்ப 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 ரேர். அது அந்த இன்டென்ஷனில் நடக்காது. ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் கல்யாணம் முடிக்கும்போது ஏதாவது குடும்ப சண்டை வந்தால் கூட ஜிகாத்துங்கிற பேரில் கொண்டு முடிக்கிறாங்க. எல்லா இந்து குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை இருக்குது, எல்லா கிறிஸ்டின் குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை இருக்குது, எல்லா முஸ்லீம் குடும்பம்னாவே சண்டை வரும். ஆனால் அதை எடுத்துக்கிட்டு ஒரு ரிலீஜியஸ் தியரியை ரெடி பண்ணி வட இந்தியா முழுக்க கட்டி அமைச்சு கலவரத்தை உருவாக்குறத தொடர்ச்சியாக இந்த வேலையில் பண்ணுறது ஆர்எஸ்எஸ். இன்றைக்கி அதே ஸ்டாண்டை 100% நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான், நான் ஆர்எஸ்எஸ்க்கு தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு மோகன்ஜி சொல்லிட்டார். பஞ்சாமிரதத்தில் கருத்துரை மாத்திரை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்கிட்ட சொன்ன ஸ்டாஃப் யார்? நீ என்ன சொல்கிற? கருத்துரை மாத்திரை கலந்துருக்காங்கன்னு எனக்கு சில ஸ்டாஃப் சொன்னாங்கன்னு சொல்கிறேன். கருத்துரை மாத்திரை கலந்துருக்குன்னா அப்போ நீ அந்த ஸ்டாஃப் யார்? உனக்கு சொன்னது யார்? சரி, எப்போ சொன்னாங்க உன்ட்ட கேட்டேன். முதல்லே தெரியும், நீ அதை மறைச்சு வைக்கிற. அது அரசாங்கத்துக்கு ஒரு மனுவாக எழுது, கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போடு, இப்படி ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், பழனி பஞ்சாமிரத்தை செக் பண்ணணும் அப்படின்னு. நீ வந்து யோக்கியமான ஆளாக இருந்தா, கோயில் மேலே அக்கறையாக இருந்தா, இந்துக்கள் மேலே அக்கறையாக இருந்தா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு அந்த செய்தி கிடைச்சப்பவே நீ ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். திருப்பதியில் ஒரு லட்டு சிக்கல் வரும்போது நீ இது மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து அங்கே எப்படி வந்து இந்து இல்லை நான் இந்து அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்குதோ அது மாதிரியான ஒரு ப்ராசஸை ஒரு பிரபலமாக நான் அந்த படம் எடுத்திருக்கேன், நான் டைரக்டர், எனக்கு 4 பேர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொஜெக்ஷன் அவர் உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது 100% போய் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படி ஒரு விஷயம் உள்ளே நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் வெளியே தெரிய வந்திருக்கு. ஏன்னா அறநிலைத்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கோயில், நீங்கள் வந்து ஏதோ ப்ரைவேட்காரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோயில் கிடையாது. ஸோ அப்போது திருப்பதி லட்டு பிரச்சனையிலே நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீ ஏன் குஜராத்தில் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குற? இந்தியாவில் நேஷ்னல் ஃபுட் லெபார்ட்டரி இருக்குது காசியாபாத்தில், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில், மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நீ அங்கே கொடுத்து லட்டை செக் பண்ணி நீ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வெளியிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீ வந்து தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் போர்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீ வந்து NDDA நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் வந்து வாங்கி ஏன் நீ வந்து பப்ளிசைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு ஏன் வந்து பொது வெளியில் விட்டீங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வி தான். ஸோ அப்போ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஏன் இவர் வந்து நம்ம வந்து மோகன்ஜி ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்கஷன் இந்த மீடியாவில் போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, TDDன்னு சொல்லக்கூடிய திருமலை தேவஸ்தானத்தை கலைக்கணும் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, ஏன் மோடி ஆட்சியை கலைக்கணும்னு யாரும் சொல்லலை? இத்தனை ரயில் விபத்து நடந்திருக்கு, ஏன் மோடி ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லலை? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவஸ்தானத்துக்குள்ளே லட்டில் நெய் வாங்கினதுல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே, அது உண்மை இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், உண்மையாக இருந்தாலுமே உடனே நீங்கள் தேவஸ்தான போர்டையே கலைக்கணும். அப்போ யார் இந்த போர்டை போய் கையில் எடுத்துக்க போகிறான்? இதை தனியார்கிட்ட விடணும். யார் இந்த தனியார்? பார்ப்பனர்கள் கையில் கொடுக்கணும். இவர் ஒரு பார்ப்பன அடிமை, ஒரு பார்ப்பன அடிமைத்தனம். அதாவது நம்மெல்லாம் வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறையவே மொத்தமாக காலி பண்ணிட்டு கோயிலை கொண்டு போய் தனியார்கிட்ட கொடுங்க, இந்துக்கள்கிட்ட கொடுங்காட்டே. உள்ள அறநிலைத்துறைக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இந்துக்கள் தான், சட்டமே இருக்கு. இந்துக்கள் அல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த போர்டுக்குள்ள மெம்பராக போக முடியாது. முழுக்க முழுக்க இந்துக்களால் பராமரித்து வரக்கூடிய கோயில்கள், அதுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அறநிலைத்துறையை வந்து கலைக்கணுங்கிறது யார் சொல்லிட்டு இருக்கா? இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றாங்க? அப்பதான் கோயில்லாம் அவங்க கட்டுப்பாடுக்கு வரும். பல லட்சக்கணக்கான ஏக்கர் கோயில் நிலங்கள் இருக்கு, பல்லாயிரம் கோடிகள் வந்து வாடகை குத்தகைன்னு எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்கு பணம். இந்த பணத்தெல்லாம் என்ன பண்றாங்க? பிரித்து எல்லா கோயில்களுக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு. கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானங்கள் வந்து தொடர்ச்சியாக போடப்பட்டுக்கிட்டு இருக்கு, பல பூஜைகள் நடத்தப்பட்டு இருக்கு, பல கோயில்களில் புதுசு புதுசாக கட்டடங்கள் கட்டப்பட்டு இருக்கு. வருமானம் வரக்கூடிய கோயிலிருந்து காசை எடுத்து வருமானமே வராத கோயில்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வரக்கூடிய கோயில் எல்லாமே வருமானம் இல்லாத கோயில் தான். அங்கே எடுத்து கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கும் செலவு பண்ணுறாங்க, கோயில் நடத்திட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுறாங்க, மடங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க் போயிட்டு இருக்கு. அதில் குறை இருந்தால் விமர்சனம் பண்ணலாம். இந்த கோயில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த கோயில் அந்த பிரச்சனை இருக்குது, சரி பண்ணலாம், அது பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம். அரசாங்கம் ஏற்றுக்கோ, அதை சரி பண்ணலாம், அது வேற கதை. ஆனால் அறநிலைத்துறையவே நீ காலி பண்ணிட்டு இது வேற யாருக்கா கொடுக்கலாங்கிறான். யாருக்கு கொடுக்க போறீங்க? பிராமணர்களுக்கு கொடுக்கறதுக்காக. இங்கே ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கு. ஜக்கி வாசுதேவ் மாதிரியான நாட்டில் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இதே பாயிண்ட்டை மோகன்ஜி வந்து நிற்கிறாரு. திருமலை தேவஸ்தானத்தை வந்து காலி பண்ணிட்டு இந்துக்கள்கிட்ட கொடுத்துரும். நீ யாரா? முதல்ல நீ தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு திருமலை தேவஸ்தானத்தை போர்டை காலி பண்ணிடணும், அதை கலைச்சிடணும். நீ யார் முதல்லன்னு கேட்குற? அதை கலைக்க சொல்றதுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே பிராமணர்கள் தான். நாம் அதை ஏற்கலை. எல்லாத்துக்கும் அந்த கோயில் சொந்தமாக இருக்குன்னு பார்க்குறேன். எல்லா இந்துக்களுக்கும் எல்லா கோயிலும் சொந்தம். இது எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் ஒருத்தர் அர்ச்சகராக விருப்பப்படுறான்னா கண்டிப்பாக அர்ச்சகராருக்கான சட்டம் இருக்கணும். இது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு.
கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உள்ளே போய் தான் எல்லாரும் போய் கோயில்களை உட்கார முடியும். எல்லா இந்துக்களுக்கும் போய் சேரணும். ஆனால் திருப்பதி கோயில் ஒரு குறிப்பிட்ட வைணவ பிராமண சமூகத்தை சார்ந்த ஆட்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே உண்மைதான். அதை நம்ம ஏற்கலை அப்படிங்கிறது வேற. ஆனால் அதுக்காக அந்த போர்டை கலைச்சிட்டு ஒட்டுமொத்தமாகவே பிராமணர் பின் நீங்கள் கொடுக்கும்போது சொல்கிறேன் இல்லை, யார்கிட்ட நெய் கொடுக்க போகிறேன், அதே பிராமணர்கிட்ட தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் அரசாங்க கட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த நெய் வாங்கினதுக்கும் அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையவே கிடையாது. அரசாங்கம் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. டெண்டர் விட்டுருக்கிறவங்க உள்ள இருக்கக்கூடிய பிராமின் தான். அவன் டெண்டரில் வந்து சீப்பாக நெய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஏஆர்ஜன் நிறுவனத்துக்கு டெண்டரை விட்டுட்டான். அதில் சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு இது வரைக்கும் ப்ரூஃப் ஆகலை. நான் சந்திரபாபு நாயுடு சொன்னதை வச்சு நான் வந்து பேச முடியாது. ஏன்னா அது அவர் மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் வந்து இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணது பொலிட்டிஷியன்ஸ்க்காக பண்ணுறாரு. அவர் கிறிஸ்தவன் இந்த பிரச்சனைக்காக பண்ணுறதுனால அவர் பேச்சு நம்ம நம்பிக்க கூடாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த போர்டில் அந்த டெண்டரை விட்டது உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான், உள்ளே இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான். லட்டு பிடிக்கிறனா கூட பேப்பரில் என்ன அட்வைஸ்மெண்ட் கொடுக்குறான், 21,000 சம்பளம், வைணவ பிராமணர் வேணும் தான் அவன் சொல்கிறான். ஸோ அப்படி தான் அவன் ஆளை உள்ளே எடுக்கிறான். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் இயங்கிட்டு இருக்கும்போது நீ அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு நீ இன்னும் எல்லா கரப்ஷன் நடந்தா, இப்போவாது கரப்ஷன் நடந்தப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். கவர்மெண்ட்டை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, விஷயங்கள் வெளியே வருது. ஆனால் அரசாங்க கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு குழு திருப்பதி கோயிலில் போய் உள்ளே உட்காந்துருந்துச்சுன்னா அவ்வளோ கோடி சொத்து இருக்குது, நகை இருக்குது, பணம் இருக்குது, நிலம் இருக்குது. சென்னையில் கூட திருப்பதி கோயிலுக்கான லேண்டெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பார்ப்பன குழுக்கள்கிட்ட போய் நிற்கும். எல்லா இந்துக்களுக்குமா நீ கொடுக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் கோயிலுடைய தேவஸ்தான போர்டில் ஒரு 100 பேர் இருக்கான் அப்படின்னா 100 பேரில் எவ்வளோ பேர் வந்து ஓபிசி இருக்கான், எவ்வளோ பேர் எம்பிசி இருக்கான், எவ்வளோ பேர் SC/ST இருக்கான்? ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஃபார்வர்ட் கேஸ்ட்டு தான் ஏற்கனவே இருக்குது. ஒரு செட்டப்பே அப்படி தான் இருக்குது. அந்த செட்டப் நீங்கள் உடச்சிங்கன்னா இன்னும் ஆபத்து தான். இப்போது கவர்மெண்ட்டுன்னு ஒரு பாடி இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட்டை ஆட்சி பண்ணக்கூடியவன் நான் பிராமணாக இருக்கான். அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கோயில்களுக்குள்ள பிராமண ஆதிக்கம் இருந்தாலும் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அறநிலைத்துறை அதிகாரிகளாலுமே ரிசர்வேஷனில் போனவங்க, அதில் பிசி இருக்காங்க, எம்பிசி இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போது எல்லா இந்துக்களும் அதிகாரிகளாக உட்கார்ந்து கோயிலுக்குள்ள அர்ச்சகராக போக முடியலாம் பரவாயில்ல, அதிகாரிகளாக உட்கார்ந்து கோயிலுடைய சொத்துக்களை, கோயிலுடைய நிர்வாகத்தை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரத்தை மோகன்ஜி துவங்கி உள்ளார். இப்போ பாருங்க, மோகன்ஜிக்கு சப்போர்ட்னு சொல்லி 4 சங்கி பேரில் தான் வருவானுங்க. இவனுக்கு வந்து என்ன பண்ணானுங்க, இல்லை பழனி பஞ்சாமரத்தில் சிக்கல் இருக்குது, டெஸ்ட் பண்ண முடியுமானுங்க. இது எங்கே டெஸ்ட் பண்ண போகிறீங்க? பழனி பஞ்சாமரத்தை எடுத்துகிட்டு போய் சங்கிகளுக்கு சொந்தமான ஏதாவது லேபில் கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி இதில் அது இருக்குது, இது இருக்குது, மாட்டு கொழுப்பு இருக்குது, இந்த கொழுப்பு இருக்குன்னு ஏதாவது ரூமரை கிளப்பினோம்னா இந்த திமுக அரசாங்கத்தின் மீது, திராவிட இயக்கத்தின் மீது, பெரியாரின் மீது, நீதி கட்சியின் மீது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் பழியை சுமத்துறதுக்கான வேலையை இவங்க செய்கிறாங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. ஆர்எஸ் உடைய அஜெண்டாவை பேசி வசமாக சிக்கி இருக்கிறார் மோகன்ஜி. மோகன்ஜியை கைது பண்ணி ஜெயிலில் போடணும். முதல்ல நீ செஞ்சது, நீ சொன்னது உண்மையேன்னு சொல்கிறல, ஸ்டாஃப்னு சொன்னல, அந்த ஸ்டாஃப் யார்? அவன் பேரை சொல்லு, உனக்கு சொன்னது யார்? இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தி இருக்குது பார்த்தீங்களா, சங்கியை பரப்புவாங்க, இந்த கோயில் இடிச்சிட்டாங்க, அங்கே வந்து இந்துக்களை வந்து இது பண்ணிட்டாங்க, இங்கே இந்துக்களை இது பண்ணது, எல்லாமே பொய் செய்தி. 99% ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி குழுக்குள்ளே வரக்கூடிய செய்திகள், வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்தீங்கன்னா பொய் செய்தியாக இருக்கும். நானே இருக்கேன் இந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள. ஒரு நாளைக்கு 10 செய்தி வருது அப்படின்னா ஏதாவது ஒரு செய்தி தான் உண்மையாக இருக்கும், 9 செய்தி பொய்யாக தான் இருக்கும். இல்லை இன்டர்பிரட்டேஷன் தப்பாக இருக்கும், பாதி சொல்லிட்டு பாதி சொல்லாமல் இருப்பாங்க. பாதி உண்மை அப்படிங்கிறதே பொய்யை விட ஆபத்தானது. ஸோ இதைத்தான் அவங்க தொடர்ச்சி அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு மோகன்ஜி பேசுகிறாரு. நான் கேட்குறேன், நீ எல்லாம் ஒரு டைரக்டரானு கேட்குறேன். நீ எடுத்த படமே பொய், நீ எடுத்த படங்களே எந்த உண்மை சம்பவமே கிடையாது. கேட்டேன், அந்த பேப்பரில் வந்துருந்துச்சு, இந்த பேப்பரில் வந்துருச்சு, எந்த பேப்பரில் வந்துச்சு காமி. அவர் வந்து நாடக காதல் குறித்து பேசினார். இங்கே வந்து தலித் மக்களாக இருக்கக்கூடியவங்க, தலித் ஆம்பளை பசங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய எம்பிசி ஓசி பிசி பெண்களை திட்டமிட்டு காதலிச்சு குழந்தையை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறாங்க, சொத்து அபகரிக்க பார்க்குறாங்க, மிரட்ட பார்க்குறாங்க அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை அவர் வந்து படங்களில் தான் மையமாக வச்சார். இது என்ன கான்செப்ட்? இதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய கான்செப்ட். முஸ்லீம் பசங்க இந்து பெண்களை இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் உருவாக்குறாரு. அதே கான்செப்டை இவர் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தலித்து நான் தலித்து அப்படிங்கிற சண்டையை உருவாக்குறாரு. ஸோ அப்போ இவர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்காரு. இவர் ஏற்கனவே எடுத்த படங்கள், இது உண்மை சம்பவம் அப்படின்லாம் போட்ட படங்களுக்கு இது வரைக்கும் எந்த உண்மை சம்பவத்தையும் எந்த பத்திரிகை செய்தியும் எதையுமே அவர் கொடுக்கல. ஸோ அதனால் இவர் பேசுனது போய் இவர் கண்டிப்பாக வந்து விசாரிக்கப்படணும், முறையாக அவர் விசாரிக்கப்படணும். இவர் மாதிரி யாராவது வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ஏதாவது யூடியூப்களில் பொய் செய்தியை பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும். ஏன்னா இது வந்து பெரும்பான்மை இந்துக்கள் வாழக்கூடிய இந்த இந்தியாவில், தமிழகத்தில் இது மாதிரியான பொய்யான ரூமரை கிளப்பக்கூடிய ஆட்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படணும். ஏன்னா கடந்த 4 நாட்களாக திருப்பதி லட்டு பிரச்சனை பேசி ஒரே நாளில் தமிழ்நாட்டு பஞ்சாமரத்தில் கொழுப்பு கலப்பப்படுவதாக ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இது தமிழ்நாட்டில் வரக்கூடிய 26 தேர்தலை மையமாக வச்சு இங்கே ஒரு இந்து போலரைசேஷனை, கிறிஸ்தவ இஸ்லாமிய திராவிட இயக்க வெறுப்பை உருவாக்குவதற்காக
இந்துக்களை ஓட் பேங்காக மாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம். இந்த பொய் பிரச்சாரத்தை அம்பலப்படுத்தி இது மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்களை கைது பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கிறது நல்ல விஷயம். பொதுவாகவே ஒரு கேள்வி எழும்பும் இல்லைங்களா, இப்போ வந்து அந்த போர்டை ரன் பண்ணுறது ஹிந்துக்கள், ஆமாம், பிரசாதத்தை தயார் செய்தவங்களும் ஹிந்துக்களாக இருக்கிறாங்க. ஒரு ஹிந்துவே இன்னொரு ஹிந்துக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதியை இழப்பாங்கன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள ஒரு பொது புத்தியிலேருந்து எழும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப மோகன்ஜியோட கருத்து யாரை பாதிக்குது அப்படின்னா, இந்துக்களையே அவர் வந்து தவறாக பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் போகிறதா நம்மளால பார்க்க முடியுது இல்லை? நீங்கள் கொஸ்டின் கேட்கறத விட நீங்கள் ரொம்ப அழகான ஒரு விடையை சொல்லியிருக்கீங்க. நான் எப்படி லட்டு தயாரிக்கிறது இந்துக்கள் தான், சாப்பிட்றது இந்துக்கள் தான். ஒரு இந்துவே ஏன் ஒரு இந்து, அதே மாதிரி பஞ்சாமிரதம் தயாரிக்கிறது ஒரு இந்து தான், சாப்பிட்றது ஒரு இந்து தான். ஒரு ஹிந்துவே ஏன் ஒரு ஹிந்துவுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு மாத்திரை வைக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நியாயமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை தான் நம்ம வந்து சமூகத்துக்கு முன்னாடி வைக்கிறோம். அது எப்படி நடக்கும்? இப்போ ஒரு முஸ்லீம் தயாரிக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவம் தயாரிக்காங்க, ஒரு அரசாங்கம் தயாரிக்குது. இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இல்லையா? அரசாங்கம் தயாரித்து அது கொண்டு வந்து கொடுத்தா இல்லை இது ஒரு சதி திட்டம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நான் என்ன கேட்குறேன், பஞ்சாமிரதனை பாகிஸ்தானில் தயாரிக்காங்களா, ஆப்கானிஸ்தானில் தயாரிக்கிறாங்களா? இவங்களுடைய கூற்றுப்படி நான் சொல்கிறேன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் அப்படிங்கிறது தப்பான அரசாங்கம் கிடையாது. அது ஒரு மதத்தை சார்ந்த அரசாங்கம். அப்போ வேறு மதத்தை சார்ந்த அரசாங்கம் தயாரிச்சு இங்கே கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் தான் நீங்கள் உருவாக்குறீங்க. எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம். நீங்கள் சொல்வது 100% உண்மையான பாயிண்ட். இவர் அந்த பிரசாதம் தயாரிக்கக்கூடிய இந்துக்களையும் அவமானப்படுத்துகிறார். காலங்காலமாக பழனி பஞ்சாமிரதத்தை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமூகத்தை, இந்து மக்களை, அதை சாப்பிடக்கூடிய இந்து மக்களை இழிவுபடுத்துகிறாங்க. இந்த மனநிலை அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களை பலி கொடுத்தாவது நாம் அரசியல் அதிகாரத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். இப்போ பாபர் மசூதியை போய் இடித்தாங்க, இடித்தது எல்லாமே இந்துக்கள் தான். இன்னைக்கு போய் அந்த இந்துக்களுடைய நிலைமை என்ன கேட்டு பாருங்கள். பல பேர் வழக்கு வாங்கி ஜெயிலில் இருக்கான். ஆனால் இதை இடிக்கிறதுக்கு மூலகர்த்தாவாக இருந்த ஒரு குழு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்து எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம பார்ப்பன பனியாவினுடைய சதின்னு சொல்கிறோம். இந்த பார்ப்பன அஜெண்டா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்து மதத்தை பயன்படுத்தி, இந்துக்களை பயன்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இது மாதிரியான தூண்டிவிடும் வேலைகளை தொடர்ச்சியாக செய்வார்கள். இந்த தூண்டிவிடும் வேலைகளுக்கு பார்ப்பனர் அல்லாத அடிமைகளும் இருப்பார்கள். அந்த அடிமைகள் தான் நம்ம மோகன்ஜி. அவருக்கே தெரியும் நீங்கள் சொல்லக்கூடிய லாஜிக்கான பாயிண்ட், எதுக்கு அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு கொண்டு யோசிச்சா அவருக்கே புரியும். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாம் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை ஊக்குவிக்கலாம், துவக்கலாம், ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அதனால் அவனுக்கு இந்து செத்தா கவலை கிடையாது, அவனுக்கு இந்துக்கு சோறு கிடைக்காம பிச்சை எடுத்தால் அவனுக்கு கவலை கிடையாது. எல்லா இந்துவும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஸ்டாலின் அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை மோகன்ஜி வரவேற்று பேசிடுவானா? எல்லா இந்துக்களும் போய் அர்ச்சகர் ஆகணும்னு ஆசைப்படுறது. ஆமாம், எல்லா இந்துக்களும் இப்போ எனக்கு கூட அர்ச்சகர் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கோயிலுக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் போவேன். எல்லா இந்துவும் போகலாம். அதுக்கான உரிமையை மறுத்தார்கள் பிராமணர்கள். இன்றைக்கி சட்டம் கொண்டு வந்து போகலான்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எதாவது இந்து வரவேற்றானான்னு கேட்குறேன் நான். ஏதோ ஒரு பிஜேபிக்காரன் வரவேற்றானா, இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் வரவேற்றானா, இல்லை மோகன்ஜி மாதிரி ஆட்கள் வரவேற்றாங்களா? என்ன சொன்னாங்க? கோயில் புனிதம் கெட்டுவிடும். இது அந்த நம்ம சென்னையில் ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு அம்மா இருக்குல்ல, ஆமாம் பிராமணர்களுக்கு தான் அந்த புனிதம் உண்டு கோயிலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க தான் மறுபிறப்பை நம்பக்கூடியவங்க. போன பிறப்பில் பண்ண புண்ணியம் என்ன வெங்காய புண்ணியம், போன பிறப்பில் பண்ண புண்ணியம், நீ என்ன அவ்வளோ பெரிய புனிதமான ஆட்களான்னு கேட்குறேன். ஸோ அப்போ இந்த பிரச்சாரம், இந்த பார்ப்பன அஜெண்டா பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பலியாகக்கூடிய ஆட்கள் தான் இந்த பார்ப்பனர் இல்லாத மோகன்ஜி மாதிரியான ஆட்கள். இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது. இவங்களுக்கு இந்துக்களை காப்பாற்றணும், இந்துக்களை சரி பண்ணணும். நான் கேட்குறேன், சேகர்பாபு வந்து அறநிலைத்துறை தலைவராக வந்ததுக்கு பிறகு பல்லாயிரம் கோடி சொத்தை, அறநிலைத்துறை சொத்தை ஆட்டையை போட்டு வச்சவங்க இருந்து திருப்பி ரெக்கவர் பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த ஆட்டையை போட்டு வச்சிருந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, அதில் பெரும்பாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவனா இருப்பான்னு பாருங்க. அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம தகவலை பார்த்தா. ஏன் மோகன்ஜி வாயை திறந்து பேச வேண்டியதானே? நீங்கள் சொன்ன அந்த கூடுதல் தகவலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2000 ஏக்கர்கள் வந்து காணாமல் போச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆமாம், அதுவுமே குறுஞ்செய்தியாகவே இருக்கட்டுமே, வாட்ஸ்அப்பில் வந்த செய்திகளாகவே இருக்கட்டும். மோகன்ஜி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அப்படிதான் வைக்கும். அவர் முன்வைக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், செய்தித்தாளில் பார்த்தேன் அப்படின்னு தான் முன்வைப்பாங்க. இதே நேரங்களில் தான் இந்த செய்தி முன் வந்திருக்கு. ஆனால் இது குறித்து அவர் வாய திறக்கலைன்றதே நம்மளால பார்க்க முடியும். அதுதான் அவர் இப்போ நீங்கள் சிதம்பரம் கோயில் அப்படிங்கிறது தீட்சிதர் கட்டுப்பாட்டில் இருக்குது. சிதம்பரம் கோயிலை இடையில கலைஞர் பீரியடில் கொஞ்ச நாள் மட்டும் அரசாங்கம் அதை நிர்வகிச்சது. அப்போ சிதம்பரம் கோயிலுடைய வருமானம் என்ன, இப்போ சிதம்பரம் கோயிலுடைய வருமானம் என்ன, அவ்வளோ கோடி லாபம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கோயில் குறித்து அரசாங்கம் வந்து ஆடிட் பண்ணப்போ கிடைச்சது. ஆனால் இப்போ போய் பாருங்கள், லாபமே இல்லை, ப்ராஃபிட்டே கிடையாதுப்பாங்க. ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் சிதம்பரம் கோயிலுக்கு இருக்குது.
தீட்சிதர்கள் அந்த கோயிலுக்குள்ள அடிக்கிற கூத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை திருமணம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். இந்த யாரு? இந்த ரவி போய் அந்த கோயிலில் நின்றுக்கிட்டு நானே குழந்தை திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இவரை கைது பண்ணிருக்கணும் கவர்னர். முதல்ல நீ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஒரு ஐபிஎஸ் படிச்சங்கிற நான் அதை செஞ்சேன்னு போய் சொல்லிட்டு இருக்க கோயிலில் நின்றுக்கிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து அவர் சொல்றாரு. ஸோ அப்போ தீட்சிதர்கள் சிதம்பரம் கோயிலை உள்ள வச்சிருக்கிறது அனைத்து இந்துக்களையும் அவமானப்படுத்தி, இது எல்லா இந்துக்களுக்குமான சொத்து. தீட்சிதர் வானத்திலிருந்து கோயிலை கொண்டு அவன் கட்டலை. அவனை வெளியே இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவன். அவன் தமிழனே கிடையாது. தீட்சிதர்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சிதம்பரம் கோயிலை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சிதம்பரம் கோயிலோட சொத்தை ஆட்டை போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு சுப்பிரமணிய சாமி மாதிரி நாட்டில் வந்து சொம்படிச்சு தர்றானுங்க. எல்லாம் ஒரே ஜாதிக்காரன் அப்படிங்கிறதுனால நாம என்ன கேட்குறோம்னா, சிதம்பரம் கோயிலே இன்னும் நம்ம மீட்ட முடியாமல் இருக்கோம். எல்லா இந்துக்களுக்கும், நீங்களும் இந்து நானும் இந்து, நமக்கு கோயில் வேணும். அது சாமி கும்பிட்றமோ கும்பிடலையோ ரெண்டாவது விஷயம். கோயில் சொத்து மக்கள் சொத்து, அதை அரசாங்கம் எடுக்கணும், கைப்பற்றணும். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கிட்டு இருக்குது. ஸோ இதையே இவனுக்கு எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ கோயிலே இந்துக்கள்கிட்ட இல்லை, அரசாங்கம் அப்படிங்கிறதே இந்துக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்கிட்டு இருக்காங்க. கோயில் நகையெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ விஷயம் என்னன்னா, முதல்ல சிதம்பரம் கோயிலே அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு இருக்கும். அறநிலைத்துறை அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுடையது. தமிழ்நாடு மக்களுடைய சொத்து தான் அறநிலைத்துறை. ஆனால் அறநிலைத்துறை தான் கோயில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறைபாடு இருந்தால் சொன்னால் செய்வாங்க. சிதம்பரம் கோயிலை கையில் எடுக்கணும். இவங்க சிதம்பரம் கோயில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பேசவே மாட்டான். யாருமே பேச மாட்டான். மோகன்ஜி மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்ஸே பேச மாட்டான், பிஜேபிக்காரன் பேச மாட்டான். அங்கே குழந்தை திருமணம் நடந்தப்ப மோகன்ஜி வாயை திறக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி போன வாரம் வந்த செய்தி, அரசாங்கம் நிரூபிக்கும் போது இவ்வளோ கோடி இருந்துச்சு, இப்போ வரமாட்டேங்குன்னு சொன்னப்போ அவன் மோகன்ஜி வாய மூடிட்டு இருக்கான். இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இங்கே வாய மூடிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் வருது, எந்த விஷயம் நடக்கவே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் ஒரு பூதகரமான கிளப்பாங்க. அப்போ இதெல்லாமே வந்து இந்துக்கள் மீது அக்கறை கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் இவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது வெளிப்படையாகவே தெரியுது. இவர் மாதிரி ஆட்கள் கைது பண்ணது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த லட்டாக இருக்கட்டும், பஞ்சாமிர்தமாக இருக்கட்டும், மற்ற கோவில் சார்ந்த விஷயங்கள் வர்றப்ப ஒரு கேள்வி நமக்கு பொதுவாக எழுது. என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் உள்ள வரக்கூடிய ஒரு சொத்துக்களா இருக்கட்டும், இல்லை அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய்களா இருக்கட்டும், அப்படி இருக்கிறது வந்து யாருக்கிட்ட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? இது அரசாங்கத்துக்கிட்ட போனால் அது வேற மாதிரியான பங்கீட்டுக்கு உள்ளாக முடியும். ஆனால் இவர்கள் குறிப்பிட்டு திரும்பி வந்து இது கலைக்கணும்னு பேசுறதுல உள்நோக்கம் என்னன்றதுப்பா? உள்நோக்கம் அப்படிங்கிறது திருப்பியும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பார்ப்பன பணிய அரசு. அதை நம்ம 100% நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி போய் மத்திய அரசாங்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டமன்றம் இருக்குது பார்த்தீங்கன்னா, மத்திய நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அதனுடைய செயலாளர்களாக இருக்கட்டும், இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய உயர்ஜாதிக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. பிராமணர் ப்ளஸ் உயர்ஜாதிக்காரங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட் கேஸ்ட் தான் இந்தியாவில் எல்லா அதிகார மையத்திலையும் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் எல்லா அதிகார மையத்திலையும் ஒரு காலத்தில் இருந்தாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும்போது நீதி கட்சி வர்றாங்க. நீதி கட்சி கம்யூனல் ஜிஓ சட்டத்தை கொண்டு வராங்க. நீதி கட்சி அனைத்து ஓபிசி சமூகம், எம்பிசி சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம் எல்லாத்துக்கும் அரசு துறையில் வேலையை பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையுமே அதிகாரப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா மாதிரியான ஒரு பார்ப்பன ஒரு சக்தி வாய்ந்த அரசு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அரசு இன்றைக்கு வரைக்கும் அவங்க உள்ள லாபி பியூரோக்ரஸி இருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களை, அவங்களுக்கு நலனாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பொது டிஸ்கஷனாக மாற்றிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. நீங்கள் வந்து இந்தியாவில் இந்து மக்களுக்கும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாறுக்கும் நாங்கள் தான் பார்த்துறோம், நாங்கள் தான் காப்பாற்றுறோம், எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து எல்லா துறைகளிலும் அவங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 100 ஆண்டுகளாக அவங்களுக்கு அரசியலே கிடையாது. அதாவது சட்டமன்றத்திலையோ இல்லை தலைமைச் செயலகத்திலையோ ஒரு நான் பிராமின்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடியாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஆட்சியை தன்னுடைய அதிகாரத்தை எப்படியாவது நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவங்க இப்படி செய்கிறாங்க. இது ஒரு பார்ப்பன அதிகார வர்க்கம் தன்னை திரும்பவும் அதிகாரத்தில் கொண்டு நிலைநிறுத்துவதற்காக பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள். அதில் இது ஒன்று. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கும். அதிகார வர்க்கம் இப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை எதிர்த்து நான் பிராமின்ஸ் ஒன்று கூடி நின்று இந்த அதிகாரத்தை எதிர்த்து இருக்கணும். ஒரு குரூப் எப்பவுமே வந்து சமத்துவத்தை விடாதுங்க. தான் சார்ந்த குழுவுக்கு எல்லா சொத்தையும் பயன்படுத்தணும்னு நினைக்கும். அதுக்கு நேர் எதிரான இன்னொரு குழு அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா சொத்தும் போகணுங்கிற சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு குழு. சமத்துவத்தை பேசக்கூடிய குழு தான் திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், எல்லா இயக்கமே. அவங்க எப்பவுமே இது குறித்து பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அதிகார வர்க்கத்தும் இந்துத்துவா இது வந்து போலரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபைட் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொன்ன பதிலிருந்தே ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 100 ஆண்டு காலமாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மற்ற மாநிலங்களை விட்டுரும், 100 ஆண்டு காலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்ப்பனர்களுக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ்க்கோ ஒரு பெரிய வந்து பலு இல்லாத ஒரு சூழல்ல இந்த கோயில்களை
அரசாங்க உடைமையாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் முழுமையாக நான் சொல்கிறேன் இது தவறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, ஓரளவுக்கு செஞ்சுட்டாங்க தான். பட் ஆனால் சிதம்பரம் கோயில் மாதிரியான கோயில்களை வந்து இன்னும் கைப்பற்ற முடியாமல் இருக்குது. ரெண்டாவது, எல்லா கோயில்களையுமே வருமானம் கிடையாது. எல்லா கோயிலுமே வருமானம் கிடையாது. நீங்கள் ரொம்ப 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 குறைவான கோயில்களில் தான் வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை எடுத்து வச்சு தான், அதை பங்கிட்டு தான் அதை வந்து எல்லாத்துக்கும் செய்யணும். ரெண்டாவது, அரசாங்கம் நிர்வாகம் அப்படிங்கும்போது எப்பவுமே சில மைனஸ் இருக்க தான் செய்யும், ஒரு குறைபாடுகளுக்கு தான் செய்யும். அது ஒரு டிரான்சாக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் மாதிரி நிர்வாகத்துலேயும் ஒரு மிகப்பெரிய லாஸ் இருக்கும். ஒரு சட்டத்தை வந்து ஒரு அமைச்சர் போடுறாரு அப்படின்னா அது கிரவுண்டில் போய் சேர்றது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 10 விஷயத்தை சொன்னார்னா கிரவுண்டில் போய் சேரும்போது 2 விஷயம் தான் போய் சேரும். அது எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்பா நம்ம வீட்டில் ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த கருத்தை அவர் சொல்கிறத நம்ம செய்ய மாட்டோம், பாதி தான் செய்வோம். வாத்தியார் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அவர் சொல்கிறதுல பாதி தான் செய்வோம். அது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு அதிகார நிர்வாகம், நடைமுறை சிக்கல்கள். அந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லா கோயில்கள்லையும், எல்லா அரசாங்கங்கள்லையும், எல்லா நிர்வாகங்கள்லையும் இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த 100 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை தான் ஓரளவு காப்பாற்றிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க நிர்வாகங்களில் தான் நம்ம போய் உட்காந்துருக்கோமே தவிர, நாம் மத்திய அரசாங்கத்தையோ இல்லை ஒட்டுமொத்தமான மத்தியில் இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியோ இந்த ஓபிசி எஸ்சி சமூகத்தினுடைய ஜனநாயகத்தன்மைகளை கொண்டு வர முடியலை. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 100 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆயிடுச்சு, 100 ஆண்டுகள் திராவிட இயக்கம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஃபாசிஸ்ட் இயக்கம் இந்தியாவையே கட்டுப்படுத்திடுச்சு. அது பேன் இந்தியா முழுக்க கட்டுப்படுத்தி, குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலம் 6 மாநிலத்தை ஸ்ட்ராங்காக பண்ணி அவங்க இந்தியாவோட ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதனால் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கூட அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரம் நமக்கு தரமாட்டேங்குது. அதனால தான் வந்து இவ்வளோ திமிரா நிர்மலா சீதாராமன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலாளியை மிரட்டிட்டு போகிறாங்க. வரி கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து அமுல்படுத்தலைன்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஃபண்டை ஒதுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ முதல்ல யார் ஃபண்டை ஒதுக்குறதுக்கு? முதல்ல இந்த ஃபண்டை எங்கேருந்து கலெக்ட் பண்ண, இந்த வரி எங்கேருந்து நீ கலெக்ட் பண்ண, ஏன்றது நீ வரியை வாங்கின, பிரித்து பாதி நீ எடுத்துகிட்டு மீதி எனக்கு கொடுக்கணும். ஆனால் எனக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற. கேட்டால் நான் சொல்கிறத நீ அமுல்படுத்துன்னு சொல்கிறேன். அப்போ அங்கே உட்காந்துருக்கோம் யார்? அங்கே பார்ப்பன அதிகாரம் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்தில் பார்ப்பனர்களை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கமே தவிர இந்தியா முழுக்க பண்ண முடியல. இந்தியா முழுக்க பண்ணாமல் சுயமரியாதை இயக்கமோ இல்லை பெரியார் இயக்கமோ அம்பேத்கர் இயக்கமோ தமிழ் தேசிய இயக்கங்களுக்கோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கோ ஓய்வே கிடையாது. இந்தியா முழுக்க நான் பிராமின்ஸ், அதே மாதிரி தலித் சமூகம் எல்லாரும் மேலே ஒட்டுமொத்தமாக போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து இந்த அதிகார வர்க்கத்தை நியூட்ரலைஸ் பண்ணும்போது தான் இது எல்லாமே சரி பண்ண முடியும். இல்லைனா எங்கேயாவது ஒரு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு தான் அவங்க இருப்பாங்க. உங்களுடைய விரிவான அரசியல் பார்வைக்கு மிக்க நன்றி. நன்றி.